பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தோழினா உங்களோடு இருந்து பல சுற்றம் செய்வேன். நீங்கள் எல்லாம் எனது அம்சம். சமுத்திரத்தின் ஒரு துளி போல உலக உயிரெல்லாம் ஐயாவுடைய பிள்ளைகள். எல்லா உயிரும் ஐயாவுடைய பிள்ளை. சின்னமணி 58 17 நாள் 10 நாள் வாசிக்கிற இந்த திரையடை நீங்கள் மறக்காத அன்புபதியிலே ஐயா வந்து நம்மளை வழிநடத்துகிறார் என்பதை தெரிந்து சொல்றாங்க. அதுபோல ஆடு மாடு, ஆடு என்றால் ஆணவம், மாடு என்றால் மடமை, அதை மாற்றி அந்த விஞ்ஞானம் என்கிற அந்த ஆன்ம நிலை உயிர்த்தன்மை விழித்தெழுவதற்காக எல்லாரும் தன்னை உயிராக உணர வேண்டும் என்பதற்காக ஐயா தெரிவித்து வராங்க. அதுபோல சம்சாரிகள் முழுமைத்தன்மை நம்ம சொல்லுவாங்க, கடை சோதனைகள் பிரம்மஞானம், எல்லாரும் ஞானம் அடைய வேண்டும் என்று ஐயா வர்றாங்க. அதுபோல உங்களுக்குள்ள நீங்க சட்டை பிடிக்கலாம். நான் வந்து நிரந்தரம் சொன்னாங்க. தேனும் பாருங்க, தெரிஞ்சு பாருங்க, கணவன் அடிவாங்காத மனைவிகள் உலகத்தில் இருக்கவே முடியாது. அப்படி ஐயா அடிக்கிறாங்க. அது என்ன சோதனை, நமக்கு சில துன்பங்களை தந்து நம்மளை நல்வழிப்படுத்துறாங்க. அதுபோல தேனும் பாரும் போலே தேச பதில் வாழணுமே. தேன் வரணும்னா ஒண்ணு சொன்னதை ஒண்ணு கேட்டு, கணவன் ஒரு தப்பு பண்ணா அதை மனைவி ஏற்றி, மனைவி ஒரு தப்பு பண்ணா கணவன் ஏற்றி, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து தாழ்ந்து பணிந்து அன்பாக இருக்கிறதா இல்லற தர்மம், இல்லற தர்மம். அதுதான் தேன் பாரும் போல நம்ம எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது திருமணத்தை சொல்ல பொழுது பெண்களுக்கு வீங்கி என்று எல்லாரும் நினைப்பாங்களே. கடவுள் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஐயா வந்து நிறைய கல்யாணம் பண்றாங்க. இது என்ன கல்யாணம், இது என்ன கல்யாணம்? அதாவது மக்களுடைய அஞ்ஞானத்தை விலக்கி மக்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி மக்களுக்கு விஞ்ஞானத்தை கொடுக்கிற அந்த காரணத்தை அறியாமலே யாராவது என்னை தூசலித்தால் எல்லாருக்கும் மரணத்தின் தீர்வையிலே நடுத்தீர்வை ஒன்று இருக்கிறது. அந்த நடுத்தீர்வையிலே நரகத்தில் தள்ளுவேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சோபனம் என்றால் மங்களம். இந்த 10 நாள் திருநாள் என்று சொன்னா கண்டிப்பாக பெரும்பாக்க மக்கள் அங்கங்கே இருந்து வருகிற மக்கள் ஐயாவுக்கு கொடுத்த தர்மங்கள், ஐயாவுக்கு கொடுத்த காசு, ஐயாவுக்கு கொடுத்த எல்லாமே இப்ப நீங்க சொல்லி கொண்டு வச்சிருக்கிறீங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய நிலையில ஏதாவது குறைபாடு இருந்தால் வேலை இல்லையா, வேலை கிடைக்கும், தொழில் இல்லையா, தொழில் உண்டு, திருமணம் நடக்கிறா, திருமணம் நடக்கும், மதுரை பாக்கியம் இல்லையா, மதுரை கிடைக்கும். இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஐயா தருவாங்க. சோதனைங்கிறது உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே, எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் சந்தோஷம், சமாதானம், மங்கள மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று ஐயா சோபனம் படித்து நாளைக்கு திருமணம் செய்கிற பகவதி, பார்வதி, மண்டைக்காட்டால், வள்ளிதேவாரை எல்லா தெய்வ அம்சங்களுக்கும் ஐயா சோபனம் சொல்லி துடியிடை கண்டிப்பார். துடியிடை என்றால் உயிரோட்டமானவர்கள். நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லுவேன், ஏழு படித்தாலும் சரி, எதை செய்தாலும் சோர்வின்றி, சடவின்றி, சோம்பலின்றி நீங்கள் செயல்படுகிற பொழுது அதான் துடியினை கட்டிமாரை திருமணம் செய்து குடிபுகழ் சார்ந்தோர் மக்கள். இப்ப நாங்க இந்த 7 சமர்ப்பிக்கிற பொழுது குறைவாட வேண்டாம். திருக்கணத்துக்கு சந்திரலேகா எல்லாம் குறைவட்டீங்க. இதை இங்க பயிற்சி பண்ணணும். ஏன்னா இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. சங்கு முழங்குறது போல நீங்கள் குறைவிடுவதை ஒரு சங்கீதம், அதாவது ஒரு மகா கலை. நமது மாற குறைவிட்டா நமது மாறுவாங்க. குறையோடு பிடியில தெருக்கள் சுற்றி தேவி மன்னராக படிமிசை பதியுங்கிற ஐயாவுடைய பள்ளியறைங்க எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் ஐயா பூரணமானார். இந்த இடத்துல வாசகத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். நாளைக்கு பகவதி கல்யாணம். அதனால எல்லா அன்புடங்களும் இன்றைக்கு பச்சைப்பட்டு கொடுத்து வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாளை உங்கள் எல்லாரும் வெண்பட்டு கொடுத்து வர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, நாளை மறுநாள் ஐயாவுடைய பட்டாபிஷேகம். அதுபோல இப்பொழுது இந்த வாசகம் நிறைவேறிய உடனே உடனடியாக வாகன பகுதி நடைபெற இருக்கிறது. எல்லா அன்புள்ளங்களும் ஐயாவுடைய வாகன பகுதியிலே ஐயா சிவசிவா அரகரா என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த விருத்தத்தை படித்து நிறைவேறிய உடனே சங்கமணி அடிக்கணும், மேளம் அடிக்கணும், அம்மமார்கள் புறவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாசகத்தை நிறைவு செய்து 7 சமர்ப்பித்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறோம். ஐயா என்று அன்பு
உள்ளே பறித்து இருந்தால்